எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு நண்பர் அப்படியே சந்தோஷத்தில் ஆடினேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருடைய சந்தோஷத்தை பார்த்து நம்மளும் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிட்டு அப்புறம் முக்கியமான விஷயங்களுக்கு போயிடலாமே அப்படின்னு. ஒரு நண்பர் ஹெச்இஜி 295 ரூபாய்க்கு பிடிச்சேன், அதை 550 ரூபாய்க்கு விற்றேன், ஒரு 16,000 ரூபாய் கிடைச்சிது, அப்படியே நான் சந்தோஷத்தில் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாப்புல. எப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சந்தோஷம் வரும், எப்படி சந்தோஷத்தில் ஆட முடியும்னு ஒன்றுமே எனக்கு புரியல. நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த ஹெச்இஜி அப்படின்ற ஷேர் பெரியதாக டிவிடெண்ட் என்பது கொடுக்காத ஒரு ஷேர். ஆனால் அதுக்கிட்ட கடன் என்பது பெருசாக இல்லை. ஸோ இந்த பங்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 74 கோடி மைனஸ் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருந்தான். அவனுடைய சேல்ஸ் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிருந்தாலும் மைனஸ் 74 கோடின்னு காமிச்சிருந்தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த பங்கு ரெக்கவரி ஆகி மேலே வந்தது ரியலி எ ஹெர்குலியன் டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான். லாஜிக் வச்சு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி போன குவார்ட்டரில் அந்த பங்கு லாஸ் மேக்கிங்காக இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த குவார்ட்டனுடைய ரிசல்ட் வர்றதுக்குள்ளே அது தன்னுடைய டாப் ஹையை வந்து தொட்டிருக்கு அப்படின்றது இட்ஸ் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய எண்ணம். இந்த சமயத்தில் இந்த நண்பர் அருமையாக கீழிருந்து மேலே வந்து தள்ளி விட்டுட்டு சந்தோஷத்தில் ஆடிக்கிட்டு இருக்கார். நண்பர்கள், இந்த சமயத்தில் மிக முக்கியமான இன்னொரு 2 தகவல்கள், அதை பார்த்துட்டு கூட மார்க்கெட்டை பார்க்கலாம். அதாவது ரிலையன்ஸ் நம்மளை காப்பாற்றி ஓட வேண்டிய த பிக் பாய் இன்னைக்கு 3% கும்பா. ரிலையன்ஸ் ஏன் 3% இறங்கினதே இன்னைக்கு மார்க்கெட்டில் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு நல்லா இருந்தால் தான் மார்க்கெட் நல்லா இருக்கும். இது ஒரு காலத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி தொடர்ந்து 5 மாதங்க யோசிச்சு பாருங்க. ஜியோ ஃபினான்ஸ் பிஸ்னஸை பிரித்து விட்டதுக்கப்புறம் தொடர்ந்து 5 மாதமாக இறங்கி கொண்டே இருந்தது. அப்போ மார்க்கெட்டு தொடர்ந்து 5 மாதமாக இறங்கி கொண்டே இருந்தது. யோசிச்சு பாருங்க எப்படின்னு. அதுக்கப்புறம் இவன் திரும்பி எப்போ ஏற ஆரம்பித்தானோ அப்போ தான் மார்க்கெட்டுன்னு ரொம்ப நல்லா சந்தோஷமாக மேல் நோக்கி ஏறி வந்தது. இந்த பங்கு வழக்கம் போல் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்கள் இருக்கோ அந்த பேட்டர்னை மதிக்கணும் அப்படின்றதுனாலேயே மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்தவன் அதை தாண்ட முடியல. இங்கே பாருங்க, ஒவ்வொரு முறையும் பல முறை அவனுடைய ரெசிஸ்டன்ஸை சும்மா சாதாரணமாக ஒரே கேண்டில் தூக்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால 2024 மே ஜூன் ஜூலையில் இருந்த ஒரு ஹையை அவனால் தாண்ட முடியல. அப்படி தாண்ட முடியாமல் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1560 ரூபாயிலிருந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேலே இறங்கி 1400 வந்துருக்கு. ஆனால் என்ன ஒரே ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்த லோ ப்ரைஸில் தான் இப்போ வந்து உளுந்திருக்கான். இது ஒன்று தான் பல பேர்த்துக்கு மன நிம்மதியை தருது. இனி இங்கேருந்து பிக்கப் ஆகிறானா அல்லது இங்கேருந்து கீழே உழுகிறானா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி ரிலையன்ஸ் பயமுறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த எட்டர்னல், பழைய ஜொமேட்டோ அப்படின்னு பெயர் கொண்ட கம்பெனி எட்டர்னல், அவன் இன்னைக்கு 7.5% ஏறி இருக்கான். என்ன காரணம்? அவனுடைய ரிசல்ட் அப்படின்றத முன்னிட்டு அவனுடைய சேல்ஸ் என்பதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன குவார்ட்டரை விட சேல்ஸ் என்பது இது அவனுடைய இந்த ஜில்லாலேயே அவன் பண்ணல. கடந்த 2-3 குவார்ட்டர்களாக இல்லாத ஒரு சேல்ஸ், மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் 7167 கோடி அப்படின்றது பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் லாபம் என்று பார்க்கும் பொழுது வெறும் 25 கோடியாகத்தான் இருக்கிறது அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் வந்து நாங்கள் என்னங்க ஒரு 2% லாபத்துக்கு தாங்க, 1% லாபத்துக்கு தாங்க இயங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஹோட்டல் கடை வச்சுருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அவங்களுடைய மார்ஜின்லாம் அதிகமாக தாங்க இருக்கும். 1% 2%னா அப்போ 100 ரூபாய்க்கு ஒரு இட்லி வாங்கி 101 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி தாங்க கணக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஓவர் ஹெட் இருக்கும். அவன் கம்பெனிக்கு ஒரு மாதிரி செலவினங்கள் இருக்கும். ஸோ இவங்களுக்கு எங்கே பிடுங்கிட்டு போகுதுன்னு தெரில. பாவம் கூட்டி கழித்து பார்த்தா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வெறும் 1% 2%க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எது எப்படியோ 25 கோடி தான் லாபம் அப்படின்னு வந்திருந்தாலுமே மார்க்கெட் வந்து செலிப்ரேட் பண்ணுது. ஓகே, இட்ஸ் ஃபைன், குட் அப்படின்ற மாதிரி அந்த ரிசல்ட்டை ஒட்டி ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் என்ன ஆச்சுங்க இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது 7.5% கெயினாக தான் இந்த எட்டர்னலுக்கு நடந்திருக்கு. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் பிஹெச்எல் மாதிரியே இன்னும் பிரபலமான இன்னொரு பங்கு பிஇஎம்எல். அந்த பங்கு நிறைய பேர் பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. அந்த பங்கினுடைய ஷேர் விலை எப்படி ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னா, 52 வீக் லோவில் இருந்து சமீபத்திலேயே ஆல்மோஸ்ட் பழைய ஹையை எட்டி பிடிச்சவன் தான் இந்த பிஎம்எல். இதில் ஒரு அற்புதமான ஒரு தகவல் அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க.
எத்தனை காலமாச்சு பாருங்க இந்த கம்பெனியெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ தான் அவங்க வந்து ஃபேஸ் வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. 10 ரூபா அப்படின்றது இருக்குது. ஒரு ஷேரை 2 ஷேராக பிரிக்கிறாங்க. அப்போ அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயாக மாறுது. இனி இந்த ஒரு காரணத்தினாலே இந்த பங்கு இனி ஏதாவது புதிய உச்சம் ஏதாவது போய் தொடுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம். இந்த ஷேர் இல்லாதவங்களாம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த நியூஸை வச்சுக்கிட்டு பொதுவாக இந்த மாதிரி ஸ்பிளிட்டு போனஸ் வந்தால் ஒரு வயலண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டியாக டக்குன்னு இப்படி ஒரு ஃப்ளாஷில் கீழே வந்துட்டு மேலே போச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு ஒரு குரூப் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பங்கு அடுத்த 6 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது புதிய உச்சங்களை தொட்டிருக்குமா இல்லை புதிய ஆட்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இப்போ தான் நம்ம ஒரு மிக முக்கியமான தகவல்களை பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் இறங்கிட்டு இன்னைக்கு ஒரே நாளில் ரெக்கவரி என்பது ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 122 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஒருவேளை மார்க்கெட் இறங்கி அங்கிருந்து ரெக்கவரி ஆகாமல் இன்னும் கீழே இறங்கியிருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கையில் அதாவது தேவையே இல்லாத பணம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும், ஏன்னா இதில் ரிஸ்க் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியில் இப்படி யோசிச்சு பாருங்கள். மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்றது ட்ரேடிங் அக்கௌண்ட்டின் வழியாகவே இருக்கின்ற பங்குகளை பிளட்ஜ் பண்ணி, அதாவது ஒரு கடன் வாங்கி பங்குகளை வாங்குற மாதிரி தான். அந்த கடனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை புரோக்கருக்கு பே பண்ணணும். ஸோ மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் என்பது ஒரு ரொம்ப ரிஸ்க், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க்கு மேலே இன்னொரு ரிஸ்க் ஆட் பண்ணுறதா இந்த எம்டிஎஃப். ஸோ பெரும்பாலும் புத்திசாலிகள் எந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்ட் அப்படின்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே இறங்கினாலும் அது திரும்பி ஏறக்கூடியதாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஆர்டர் வைஸ். இப்போ அவன் கடன் கொடுக்குறவனே என்ன பண்ணுறான்னா, சும்மா மேக்லான் கம்பெனிக்கெல்லாம் கடன் கொடுக்க மாட்டான். இருக்கிறதுலே பெஸ்ட் கம்பெனி ஏதாவது நல்லபடியாக இருந்ததுனா தான் அதை பிளட்ஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் மார்ஜின் என்பது கொடுப்பான். அப்போ இந்த ப்ராடக்டினுடைய டிசைனே வந்து உங்களுடைய மனம் போன போக்கில் சும்மா ஆசைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு மனசில் ஒரு கணக்கு போட்டு இந்த பங்கு ஏறுமோ அப்படின்ற மாதிரி கணக்கு கிடையாது. பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் எது ஏறுமோ அந்த பங்கு தான் இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் போன்ற ப்ராடக்ட்டுகளுக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இண்டெக்ஸ் ரிலேட்டடான நிஃப்டி பீஸு அது போன்ற இண்டிசஸ்ஸு அதுதான் முதல் கட்டம். அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டுகளுக்கு அடுத்தது தான் சில முக்கியமான கம்பெனிகள். அப்படித்தான் இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் அப்படின்றது சூட்டபிலிட்டி இருக்குது. அப்படி மட்டும் இல்லாமல் மனம் போன போக்கில் யாராவது மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் ப்ராடக்டை யூஸ் பண்ணாங்கனாக்கா அது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரில் போய் அமைஞ்சிரும். நண்பர்களே, சமீபத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சில பங்குகள்லாம் ரொம்பவுமே வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஏதாவது அந்த பங்குகள் ஏதாவது பெரிய வாலட்டிலிட்டி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பிஎன்பியில் எதுவுமே இல்லை. இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்றது மைனஸ்லேருந்து கிட்டத்தட்ட 5750 இருந்தது. க்ளோசிங்கில் வந்து 5897 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா அப்படின்ற மாதிரி ஏறி வந்திருக்கு. இந்த ரேமண்ட் அப்படின்ற பங்கு அது ஒரு 3% ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஏபிஎல் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு அதில் எந்த விதமான பெருசாக வாலட்டிலிட்டி என்பது இல்லை. இன்ட்ராடேல சும்மா ஒரு 10-15 ரூபாய்க்கு ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தது. அப்புறம் இந்த தீபக் ஃபெர்டிலைசர் அப்படின்ற பங்கு அது ஒரு 2.5% வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் வந்து நொந்து போயிட்டார். ஏங்க 2 வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபம் வரலின்னா அப்புறம் எப்படிங்க? இப்போ கூட சமீபத்தில் கீழே போய் விழுந்தாங்க, மறுபடியும் பல பங்குகள் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தான். இந்த ஹாப்பியஸ்ட் மைண்டுன்னு ஒரு பங்குங்க 2 வருஷமாக எனக்கு மகிழ்ச்சியே வரலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாப்புல. அதை என்ன குழி தோண்டி புதைச்சிட்டாங்களா, ஏன் அவன் சந்தோஷத்தையே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் உள்ளபடிக்கு அவர் சொன்ன மாதிரி 2021 ஒரே இறங்கு முகமாகவே இருக்குது இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட். இவன் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரே உருப்படியான வேலை என்னென்னா 1% டிவிடெண்ட் என்பது தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2022 அவங்கெல்லாம் ஒரு குவார்ட்டருக்கு அசால்ட்டாக 50 கோடி 60 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. இப்போ போன குவார்ட்டரில் போய் பார்த்தோம்னாக்கா வெறும் 34 கோடி லாபம். அதுக்கப்புறம் இடையிலாம் பெருசாக கடந்த ஒரு வருஷமாக பெரிய வளர்ச்சியே இல்லை. 60 கோடி 70 கோடி லாபம் காமிச்சிட்டு வெறும் 50 கோடியாக லாபம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போன குவார்ட்டரில் வெறும் 34 கோடி.
ஆண்டவனுடைய அருளால் எப்படியாவது இது ஒரு 50 கோடியை தாண்டி ஒரு ரிசல்ட்டை காமிச்சா கூட ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமேன்னு தான் பாவம் அந்த நண்பரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நல்லது நடந்ததுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நண்பர்களே, ஒரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இண்டிகேட்டர்லாம் நிறைய இருக்குங்க. இந்த RSI இண்டிகேட்டர், MACDன்னு இருக்கும். அது பார்த்தா திடீர்னு பை போடுற மாதிரி இருக்கும் சிக்னலு. அதுக்கப்புறம் பார்த்தா செல் பண்ணி விட்ருவான், இல்லைன்னா கீழே ஸ்டாப் லாஸ் ஆயிருந்து ஏதோ ஒன்று ஏமாத்துறதுக்காகவே அந்த இண்டிகேட்டர்னுடைய டிசைன் மாதிரி தான் இருக்கும். அதை நம்பி போக முடியாதுங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலு, வால்யூம் ப்ரொஃபைல் போன்ற டெக்னிக்கல், அதை அப்படி மார்க்கெட்டை அணுகுனா தான் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றது அவருடைய அனுபவம். ஏன் அப்படின்னா, இவர் எங்கேயாவது போய் கோர்ஸில் படிச்சிருப்பார், அல்லது ஏதாவது ஒரு வகையில் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல் பற்றி தெரிஞ்சதுனால அதே மாதிரி மற்ற இண்டிகேட்டரில் மேபி அவர் அடி வாங்கியிருக்கலாம். அதை வச்சு அதை கம்பேர் பண்ணி பார்த்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நம்ம நிறைய பேர் நினைப்போம், ஏங்க எங்களுக்கு மார்க்கெட்டே புதுசு, இதில் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல்லாம் ரொம்ப புதுசு. இன்னொரு நண்பர் சிம்பிளாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் பார்த்தீங்களா, எனக்கு ட்ரேடிங்கே ஒத்து வர மாட்டேங்குதுங்க, அதில் டைம் ஸ்பெண்ட் அளவுக்கு ஒன்றும் வருமானம் வர மாட்டேங்குது, அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் SIPயில் தூக்கி போட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன், அது நல்லா தான் இருக்குது, டைரெக்டாக ஸ்டாக்குகளை வாங்கிட்டு கம்முன்னு விட்டுட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுலலாம் பெரிய லாபம் தான் அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட் போடுறாங்க. எனிவே, ரொம்பவுமே ப்ரொஃபஷ்னலாக மார்க்கெட்டை அணுகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது போன்ற இண்டிகேட்டர்களை விடவும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல் போன்ற தகவல். நண்பர்களே, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ரெக்கவரி ஆகக்கூடிய பங்கு மறுபடியும் மீண்டும் கீழே விழுந்துருது. ரெக்கவரி ஆகக்கூடிய பங்கு மறுபடியும் மீண்டும் கீழே விழுந்துருதுன்னா எவ்வளவு கடுப்பாக இருக்கும். அப்படித்தான் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னாக்கா, இந்த நியூஜென் அப்படின்ற பங்குல என்கிட்ட 17% ப்ராஃபிட் இருந்ததுன்னு சொல்கிறாப்புல. யோசிச்சு பாருங்கள், 17% ப்ராஃபிட். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா எனக்கு 10% லாஸுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ரொம்ப கொடுமையாக இருக்குது. சமீபத்தில் இந்த நியூஜென் அப்படின்ற பங்கு என்ன பண்ணியிருந்தானாக்கா, ஒரு லாங் கேண்டில் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் போட்டிருந்தாங்க மே சமயத்தில். ஸோ அப்போ அந்த சமயத்தில் ஏதோ ஒரு காரணம், அந்த காரணத்தினால மார்க்கெட்டில் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு நாள் அந்த மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு வால்யூம் ப்ளஸ் அடிஷ்னலாக அதனுடைய வாலட்டிலிட்டி என்பது நடந்திருக்கு. அப்படி வாலட்டிலிட்டி, ஹை வாலட்டிலிட்டி நடந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த பேண்டுக்குள்ளேயே தாக்கு பிடிச்சி ஆடிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் 1100 வரைக்கும் வந்தவன், அதுக்கப்புறம் அவனால் தாக்கு பிடிச்சி திரும்பி உள்வாங்கி ஏற முடியல. அங்கிருந்து விழுந்தவன் தான் இப்போ 917 நிற்கிறான். ஸோ இந்த லோ என்பது ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி 700 வரைக்கும் கீழே விழுந்த பங்கு தான். 700லேருந்து 1400 பணத்தை டபுள் பண்ணி விட்ட பங்கு தான். எத்தனை மாதத்தில்? 2-3 மாதத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் கேண்டில் அப்படின்னு போட்டுட்டு ஒரு வாலட்டிலிட்டியாக தொடர்ந்து இப்படி இறங்கினா மனுஷனுக்கு கஷ்டம் வராதா, வருமா வராதா சொல்லுங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்களேன், எப்படித்தான் இறங்கியிருக்கான் பாருங்கள். இப்படி இறங்குறத பார்த்ததுனால தான் அந்த நண்பருக்கு பாவம் ரொம்ப மனசு துக்கமாக போச்சு. இப்படி யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மிகவும் கடுமையான சரிவு. ஒரு கட்டத்தில் இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மிக கடுமையான சரிவாக போய்கிட்டே இருந்தா. எங்கே இன்னைக்கெல்லாம் கீழே போய் உட்காந்துருவானோ 800 ரூபாய்க்கு அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் யூட்டர்ன் போட்டு ஏதோ பரவாயில்ல, க்ளோசிங் பேசிஸில் வெறும் 2% தான் இறக்கம் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பங்கு இறங்கினாலும் ஏதாவது ஒரு இடத்துல நின்று கொஞ்சமாவது ஏறினா தானே மகிழ்ச்சி வரும் அப்படின்ற மாதிரி இந்த நியூஜென் அப்படின்ற பங்கு எந்த இடத்துல தான் திரும்பி ஏறும், இந்த இடத்துல கூட ஒரு முறை நின்றுருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த 900 அப்படின்ற ரேஞ்சில் கூட ஒரு கட்டத்தில் நின்று தான் அப்புறம் ஒரு முறை ஏறி இறங்கியிருக்கான். அந்த மாதிரி சிறிய அளவுலையாவது ஒரு 1300 வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. நண்பர்களே, எந்த பங்கு எப்போ ஏறுவான் அப்படின்னே தெரியாது. இந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற ஒரு பங்கு என்ன நினச்சான்னு தெரியல, இன்னைக்கு காலையில் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது 3% என்பது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஏறி இருக்கு. கடந்த ஒரு வருஷத்தினுடைய ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 வரையிலும் போன பங்கு இப்போ 6750 அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மாதிரி மார்க்கெட்டில் எப்போ ஏறும் அப்படின்னே தெரியாமல் சில பங்குகளை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த IRCTC அப்படின்ற பங்கு இந்த 2025 பெருசாக ஏறவே இல்லை. ஆனால் அந்த பங்கு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 300 கோடி 341 கோடி 358 கோடி 284 ஆரம்பித்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக லாபம்
என்பது காமிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஐஆர்சிடிசி அப்படின்ற பங்கு ஏறாமையே இருக்கு. ஏன் ஏற மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒன்றும் புரியாம 52 வீக் லோலயே இருக்கக்கூடிய இந்த பங்கை பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இதே மாதிரி இந்த வேதந்த் ஃபேஷன் அப்படின்னு ஒரு பங்கு மான்யவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பங்கும் 1% டிவிடன் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அதே மாதிரி சமீபத்தினுடைய குவார்டர்கள்ல அது எது லாஸ் மேக்கிங் அப்படின்றது பண்ணல. இந்த ஐஆர்சிடிசி கூட தொடர்ந்து growth காமிச்சிருக்கான், ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth காமிச்சிருக்கான். பட் இவன் இந்த 100 கோடி என்பதெல்லாம் இதுக்கு முன்னாடியே லாபம் பண்ணியிருக்கான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனாலும் இப்போ வரைக்கும் ஒரு நஷ்டத்துக்கே போகாத ஒரு கம்பெனி, டிவிடன் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த வேதந்த் ஃபேஷன்ஸ் அப்படின்ற பங்கையும் தொடர்ந்து 52 வீக் லோலயே கோர வச்சிருக்காங்க. ஸோ எந்த பங்கு எப்போ ஏறுவானே தெரியாமல் பல பேர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு எப்பாவது ஒரு தடவை தாங்க ஏறுவான். ஒரு வருஷத்தில் 365 நாளுமா ஏறுவான், 300 நாள் ஏற மாட்டான். என்னைக்காவது ஒரு 20-30 நாள் தான் பெரும்பாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏறி சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஸோ பல ட்ரேடர்களுக்கு குழப்பமாக இருக்குது. ரிசல்ட் என்பது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, பெருசாக லாஸ் மேக்கிங் என்பது இல்லை. இருந்தாலும் ஏன் இவங்கெல்லாம் கீழே 52 வீக் லோல இருக்காங்க? நண்பர்களே, இன்னொரு அற்புதமான சந்தோஷமான ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஒரு நண்பர் தொடர்ந்து 4 வருஷமா ஐபி அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு, கிடைக்கவே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ஒரே ஒரு லாட்டு கிடைச்சிருக்கு. அதுவும் இப்போ லிஸ்டிங்கினுடைய கெயின் ரொம்ப நல்ல கெயின் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி என்பது இந்த நண்பருக்கு 4 வருஷம் கிடைச்சிருக்கு. நண்பர்களே, இப்போதான் நம்ம ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்றது ஒன்று பார்க்க போகிறோம். மனிதனுடைய மனம் வந்து மிக எளிமையாக அட்டாக் பண்ணிடலாம் நண்பர்களே. ஒருத்தர் வர்றாரு, இப்போ நானே வர்றேன், அட ஒரு 20 லட்ச ரூபா நஷ்டமாகி போச்சுங்க அப்படின்னாக்கா அது பெருசாக மனசில் தாக்கம் என்பது ஏற்படுத்தாது. அடடா அப்படின்ற மாதிரி தான் சில எண்ணம் இருக்கும். ஆனால் இதுவே வந்து திடீர்னு நான் வந்து ஒரு 30 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கேன், அல்லது ரோட்டில் போகிறார் ஒருத்தர் திடீர்னு கதவை தட்டி எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா லாட்ரி விழுந்துருக்குங்க ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி நஷ்டம் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது வந்து நம்மளுடைய மனசை அட்டாக் பண்ணுறதுனுடைய வலிமை கம்மி. இதுவே எவனாவது ஒருத்தன் அவனை பற்றியே நம்மளுக்கு தெரியாது, ஸோ தூரத்து சொந்தங்கன்னு சொல்லி எம்எல்எம்ல அப்படி இப்படின்னு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, அவன் பெரிய கார் பங்களாலாம் வாங்கிட்டாங்கன்னு எனத்தையாவது அவனை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி விஷயம் வந்து நம்மளுடைய மனசை ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். அதனால் நண்பர்களே, ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் நடக்குது. அதாவது மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது இந்த மாதிரி மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங், அதாவது கடனுக்கு, ஏன்னா இவ்வளவு நாள் பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டாங்க, லோ பக்கத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஹையில் இருக்கும்போது பல வகையான தூண்டுதல்கள்னால இருக்கிற பணத்தையெல்லாம் வந்து ஒரே இடத்துல கொட்டுறது அல்லது கடனுக்கு வாங்குறதுன்ற போன்ற பல தவறான நடவடிக்கைகள் காலங்காலமாக பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தவிர நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த எம்டிஎஃப் மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் அப்படின்ற ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அந்த அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கிறதுலே எந்த பங்கு திரும்பி வரும், அது எப்போ திரும்பி வரும், எவ்வளவு காலம் தூங்க போகுது. பார்த்தீங்களா, அப்படியே ஐஆர்சிடிசி நல்ல பங்கு தான், அவன் 6 மாசமா தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ 6 மாதத்துக்கு வட்டி கணக்கு என்னாச்சு? ஸோ அந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது. மறுபடியும் போய் உச்சியில் போய் கையில் இல்லாத காசை விட்டு கடனுக்கு போய் மாட்டிக்க கூடாது என்பதே என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.